அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள். அத்துடன் 4100 வீடுகள், 7410 ஹெக்டேர் விவசாய நிலங்கள், அரசு கட்டடங்கள், சாலைகள், ரயில்வே நிலங்கள் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த பாதிப்புகளில் மிகப்பெரிய அளவில் வடகொரியா முழுவதையும் புரட்டி போட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வடகொரியாவின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களின் அதிக பாதிப்புகள் நிகழ்ந்தன. வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அதிபர் கிம் ஜாங் உன் மீட்புப் பணிகளிலும் நேரடியாக ஈடுபட்டார். இத்துடன் கிம் ஜாங் உன் அவ்விடங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பல மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்தார். மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட 15,400 பேருக்கு தலைநகர் பியாங்கோங்கில் அரசாங்கம் தற்காலிக தங்குமிடங்களை வழங்கியுள்ளது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வடகொரியா வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது கடமை தவறிய 30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இந்நிலையில் இந்த செய்திகள் யாவும் தவறானவை எனவும் தென்கொரியா மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் வடகொரியாவின் நன்மதிப்பை கெடுப்பதற்காக இதுபோன்ற செய்திகளை திட்டமிட்டு பரப்புவதாக வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் இன்று தெரிவித்துள்ளார். இதுபோன்று முன்னரும் பல செய்திகள் வடகொரியா குறித்து தவறான விதத்தில் பரப்பப்பட்டுள்ளதாகவும் இது முழுக்க முழுக்க தென்கொரியா மற்றும் மேற்கத்திய ஊடகங்களின் உடைய செயற்பாடு எனவும் அவர் தெரிவித்திருப்பதுடன் தண்டனைக்கு உள்ளாகும் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் ஆனால் மரண தண்டனை யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக போகோ ஹராம் பயங்கரவாதிகள் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் தாக்குதல் நடத்தி இதுவரை 10,000 பேரை கொன்று குவித்துள்ளார்கள். இந்நிலையில் நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கிராமத்தினரை குறிவைத்து பயங்கர ஆயுதங்களுடன் போகோ ஹராம் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 81 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பலர் காணாமல் போயுள்ளார்கள். இதனால் பலி எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அண்மைய சில காலமாகவே தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் உக்ரைன் அமைச்சரவையிலிருந்து முக்கிய மந்திரிகள் அனைவரும் கூண்டாக பதவி விலகியுள்ளமை உக்ரைனில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து 2.5 ஆண்டுகளுக்கு மேல் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சண்டை முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஆயுதம் வழங்கி வருவதால் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு உக்ரைன் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ரஷ்யாவில் உள்ள குருக்ஸ் மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து வைத்து ரஷ்யாவின் திட்டத்தை முறியடிக்க உக்ரைன் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த தாக்குதலின் பின்னர் ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியதில் அண்மையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் 250 பேர் வரை காயமடைந்தார்கள். அத்துடன் உக்ரைனின் முக்கிய உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தியது. இந்நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கி தலைமையிலான அமைச்சரவையில் இருந்து 4 முக்கிய அமைச்சர்கள் திடீரென தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளார்கள். ஐரோப்பிய விவகாரங்களுக்கான துணை பிரதமர் ஓல்கா ஸ்பாடசா, தொழில்துறை மூலோபாய மந்திரி ஒலெக்சாண்டர் கமிஷன், நீதித்துறை மந்திரி டெனிஸ் மரிஜுஸ்கா, சுற்றுச்சூழல்துறை மந்திரி ருஸ்லான் ஸ்ரீலெட்ஸ் ஆகிய 4 பேரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார்கள். இந்நிலையில் உக்ரைன் வெளியுறவு மந்திரியான டிமிட்ரோ குலேபாவும் தனது பதவியை இன்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போர் முக்கிய கட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் முக்கிய மந்திரிகளின் ராஜினாமா ஜெலன்ஸ்கிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதுடன் உக்ரைன் அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காசாவில் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக 3 நாட்கள் யுத்த நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என ஆரம்பத்தில் இஸ்ரேலிய இராணுவமும் ஹமாஸ் தரப்பினரும் ஒத்துக்கொண்ட போதிலும் இன்று 3வது நாளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு போலியோ பாதிப்பு ஏற்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காசாவில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்துவதற்காக தற்காலிக போர் நிறுத்தம் வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்திய பின்னணியில் இந்த போர் நிறுத்தம் செய்ய 2 தரப்புகளும் ஒத்துக்கொண்டன. ஆனால் காசாவில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வரும் பிரதேசத்துக்கு அண்மையில்
ஸ்டேல் இராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதல் மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு பகுதியில் உள்ள ராஃபா நகரில் ஸ்டேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் மத்திய காசா பகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. முகாம்கள் நடக்கும் பகுதியில் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றாலும் மற்ற பகுதிகளில் இருந்து முகாம்களை நோக்கி வரும் மக்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதால் இங்கு வரும் மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தொடர்பான யுத்த நிறுத்த காலப்பகுதியில் ஸ்டேலிய இராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளமை காசா மக்கள் மத்தியிலும் பாலஸ்தீனத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அமேசான் காட்டின் உள்பகுதியில் வாழும் அதிகம் வெளியில் தலைகாட்டாத ஆதிவாசிகள் கூட்டத்தை சேர்ந்த சிலர் திடீரென காடுகளை விட்டு வெளியில் வந்த காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி வெளியே தலைகாட்டாத மஷ்கோ பிரோ என்று அழைக்கப்படும் அந்த ஆதிவாசி கூட்டம் ஏன் இப்படி திடீரென வெளியே வந்தார்கள் என பல தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். உண்மையில் அவர்கள் வெளியே வரவில்லை. மரம் வெட்டுவதற்காக காடுகளை அழிப்போர் மரங்களை வெட்டி அந்த ஆதிவாசிகளின் வீடு வரை சென்று விட்டார்கள். இதனால் தான் அவர்கள் வெளியே வந்துள்ளார்கள் என சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே தாங்கள் வாழும் இடத்திற்கே வெளியாட்கள் வந்துவிட்டதால் கோபமடைந்துள்ள அந்த ஆதிவாசிகள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தவே தங்கள் வழக்கத்துக்கு மாறாக தாங்கள் வாழும் அடர்ந்த காடுகளை விட்டு வெளியே வந்துள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அசம்பாவிதம் ஒன்றும் இவர்கள் வெளியே வந்த பின்னர் பதிவாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பெருநாட்டில் உள்ள மரே டே டியோஷ் எனும் பகுதியில் அமேசான் காடுகளில் மரம் வெட்டச் சென்றவர்கள் மீது கடுமையான தாக்குதலை இந்த ஆதிவாசிகள் நடத்தியுள்ளார்கள். வில் அம்பு கொண்டு அவர்கள் தாக்கியதில் மரம் வெட்ட சென்ற 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அத்துடன் மரம் வெட்ட சென்றவர்களில் 2 காணவில்லை. இந்த 2 ஆதிவாசிகள் கடத்தி சென்றிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. தொடர்ச்சியாக மரம் வெட்டுவோர் மண் கடத்துவோரின் உடைய அட்டூழியங்களை பொறுத்து பார்த்த அந்த ஆதிவாசிகள் தங்கள் வீடு வரை அந்நியர்கள் வந்துவிட்டதால் அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக பெருநாட்டு அதிகாரிகள் விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளார்கள். பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பூர்வக்குடியினரை பாதுகாப்பதற்காக அந்த பகுதிகளில் மரம் வெட்டுவதற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கூட்டாக பெரு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதை மீறி மரம் வெட்டுவது தடுக்கப்படாத சூழ்நிலையில் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருப்பதாக பலரும் பெரு அரசின் மீது தங்களின் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். உக்ரைனின் பொல்டாவாவில் உள்ள உக்ரைன் இராணுவ பயிற்சி மையம் மீது ரஷ்ய படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் நேட்டோ இராணுவ மையம் தகர்க்கப்பட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். ரஷ்ய துருப்புக்களுக்கு எதிரான மின்னணு போர் மற்றும் ட்ரோன் நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் பெற்ற வெளிநாட்டு நேட்டோ பயிற்றுவிப்பாளர்களை இந்த வசதி வழங்குவதற்காக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த இடத்தை தாக்கியதாக அறிவித்துள்ளது. ரஷ்ய சிவிலியன் பகுதிகள் மீதான தாக்குதல்களை திட்டமிடுவதில் இந்த வெளிநாட்டு பணியாளர்கள் நேட்டோ முகாம் ஈடுபட்டதாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது. ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட கெர்சன் கவர்னர் விளாடிமிர் ஷால்டோ பயிற்சி மையம் நேட்டோ பயிற்றுவிப்பாளர்களுக்கு ஒரு தளமாக திறம்பட செயல்பட்ட பிரதேசம் எனவும் இதில் நேட்டோவின் பயிற்றுவிப்பாளர்கள் நேரடியாக பங்கு பெற்றிருந்ததுடன் இதிலிருந்தே உக்ரைன் இராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருப்பதுடன் ரஷ்யா நடத்திய மிக பாரிய ஏவுகணை தாக்குதலில் நேட்டோவின் இந்த பயிற்சி முகாம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஸ்டேல் கமாஸ் இடையிலான ஒப்பந்தத்தில் பிலடெல்வி காரிடரில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற மாட்டார்கள் என நெதன்யாகு தெரிவித்திருந்த சூழ்நிலையில் 2ஆம் கட்ட பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் பிலடெல்வி தாழ்வாரத்திலிருந்து IDF முழுமையாக வெளியேறுவதை ஸ்டேல் ஆதரிக்கின்றது என மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா கூறியிருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் நெதன்யாகுவின் கருத்துக்களுக்கு எதிராக கமாசுடன் உடனடியாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்தி வரும் சூழ்நிலையில் நெதன்யாகு தொடர்ச்சியாக பிலடெல்வி காரிடோர் ஸ்டேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என முரண்டு பிடித்து வருகின்றார். இந்நிலையில் மொசாட்டினுடைய தலைவர் டேவிட் பார்னியா காலவரையின்றி இராணுவ பிரசரணத்தை இஸ்ரேல் பராமரிக்க வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தேவைப்படும் போது பிலடெல்வி காரிடரில் இருந்து இராணுவத்தை அகற்றி சமாதான ஒப்பந்தத்தை செய்வதே முற்போக்கான விடயம் என தெரிவித்திருப்பது நெதன்யாகு மற்றும் மொசாட் இடையே ஏற்பட்டுள்ள புலவை காட்டுவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈராக் எதிர்ப்பு இயக்கம் இஸ்ரேலின் முக்கிய நகரமான ஹைஃபா துறைமுகம் மற்றும் சுற்றியுள்ள நகரங்கள் மீது மிக கடுமையான ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். ஏற்கனவே ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலுக்குள் பயங்கர தாக்குதல்களை நடத்தியுள்ள சூழ்நிலையில்
ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ஸ்டேலின் ஹைவா நகரை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும், ஸ்டேலினுடைய அயன்டோம் மற்றும் இடைமறிப்புகளை கடந்து பல ஆளில்லா ட்ரோன்கள் கைஃபா நகரத்துக்குள் வீழ்ந்து வெடித்து ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்டேலின் ஹைஃபா துறைமுகம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் பல தடவைகள் தாக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக கைஃபா துறைமுகத்தின் பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்கள் சேதமடைந்துள்ளதாக ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.